படிக்காதவர்களுக்கு உண்மை வேண்டும். எங்களுக்கு கச்சத்தீ தேவையில்லை. கடற்கரை போதும். எல்லை தாண்டாமல் மீனவர்களை காப்பாற்றுவோம். மாநில எல்லைக்கு வேலி இருக்கிறது. கடல் எல்லைக்கு கடற்பாதைதான் வரை. சைவ உணவு சாப்பிடுவதற்கு மீன்கள் அவசியம். அசைவ உணவு சாப்பிடுவதற்கு மீன்களை கொடுத்துவிட்டு காய்கறிகளை சாப்பிடலாம். 25 வருடங்களாக பண்டித நேரு காத்த சாம்ராஜ்யம். சிந்து நதியிலும் காவிரியும் அணை கட்டினால் போர் வரும். பாகிஸ்தான் 5 நதிகள் இருக்கின்றன. காத்தா இந்திய எல்லை இல்லை என்றால் நினைத்துக் கொள்வோம். பேராசை பொருநஷ்டம். காவிரியில் தண்ணீர் வராவிட்டால் தமிழர்கள் கிணறும் வீரம் வரும். இல்லாதவர்களுக்கு அதிகமாக வரும், இருப்பவர்களுக்கு குறைவாக வீரம் வரும். இராணுவத்தில் சாய் பிரதமர் கையில், பிரதமரின் சாய் மக்கள் கையில். அடுத்த நாட்டிற்கு நிறைய அத்துமீறல். அவர்களும் ஜெய்ப்பூரில் வந்துவிட்டார்கள். மூட்டைப்பூச்சியை கூட்டை கொளுத்தக்கூடாது. தீவிரவாதிகளை கைங்கலமாக பிடிக்க வேண்டும். வன்முறையால் எதை சாதிக்க முடியாது. சதுரங்க விளையாட்டில் எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். கட்டடப் பொருட்களை வாங்கியதற்கு ரூபாய் 500 வரி கட்டுகிறோம். பெட்ரோல் ரூபாய் 200. மழை சம அரிசி பால் 200. உரிமைத்தொகை ரூபாய் 1000. இலவச கல்வி 400. நம்ம தமிழ்நாடு மாநில அரசுக்கு ரூபாய் 400 நஷ்டம். நமக்கு அரசு அதிகம் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம அதிகமாக வரி கட்ட வேண்டும். விலைவாசி உயர்த்த வேண்டும். ஏழைக்கு சொந்த வீடு, விமான நிலையம், சூரிய சக்தி, வேலைவாய்ப்பு தேவையில்லை. 1000 ஒருவருக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. ஒப்பந்தத்தை நடைமுறை கொண்டு வர வேண்டும். மனைவி ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் மீது சந்தேகப்படக்கூடாது. தொண்டர்களை எதிரியை போல தூக்கி எறிய அரசியல் திரைப்படம் இல்லை. மீசையில் மண் ஒட்டவில்லை. தலைவர்களுக்கு உரிமை கொடுப்பார்கள். சட்டம் அனுமதிக்காது. ஒரு நடிகர் சிறைக்கு சென்றார். தனத்தில் சென்றது அன்னதானம் இல்லை, லஞ்சம் ஏற்படும். அன்னதானம் சிறந்தது. மக்கள் சரியில்லை என்றால் அரசால் எதுவும் செய்ய முடியாது. ஆபாச நடிப்பு ஆசையில் கெட்டுப்போகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புதிய நதிகளை உருவாக்கி ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம். ஆடம்பர திருமணங்கள் ஆடைகளால் தையல் கலைஞர் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. காலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை வேலை செய்கிறார்கள். உணவு தாமதமாகிறது. வருமானம் அதிகரித்தால் மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. வெளிநாடுகள் திருமணத்தை இயக்குவதாக நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் தலையிடுவதில்லை. திருமணம் தடை செய்து குழந்தைகளுக்கு தடை செய்வது சமம். திருமணம் நடப்பதால் மூளை நன்றாக வேலை செய்கிறது. ஆண்கள் உடலில் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் அதிக அழுத்தத்தில் இருக்கின்றன. அது பணி செய்ய விடாமல் தடுக்கின்றன. திருமணத்திற்கு முன் ஆண்கள் பெண்களை விட மந்தமாக இருக்கிறார்கள். பெண்களின் உடலில் லட்சக்கணக்கான உடலணுக்கள் குறைந்த அழுத்தத்தில் இருக்கின்றன. அது 27 நாட்கள் இறந்து விடுகின்றன. கணவரிடம் மனைவிக்கு உயிரணுக்கள் செய்து தாயாகி 10 மாதங்கள் சுமக்கிறார்கள். கணவன் பருவடைந்தவர்கள் திருமணம் வரை 10 வருடத்தில் சுமக்கிறார்கள். காதல் திருமணங்கள் எளிமையாக நடக்கின்றன. உணவு வீணாக்கப்படவில்லை. ஆடம்பர மண்டபங்களுக்கு வேலை இல்லை. செயற்கை ஜாதிக்கு ஆபத்து.